ஒருத்தவங்களுக்கு தீராத காய்ச்சல் இருக்குது, 2 நாளாக 3 நாளாக கட்டு கடக்காமல் அடிக்குது அப்படின்னு வச்சுக்க. இதுதான் பாயிண்ட்டு. இதெல்லாம் எடுத்துக்கப்பா. இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். நிலையான அழுத்தம், இன்னும் அதிகமான அழுத்தம் கொடுக்கணும். அதாவது 2 மாத்திரைலேருந்து 4 மாத்திரை அளவில் கொடுக்கணும். இப்போ கொடுக்க ஆரம்பிச்சோடனே இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதுக்கும் 2 பக்கமும் சேர்த்து கொடுத்துருங்க. ஏன்னா ஒன்று கொடுத்துட்டு ஒன்று விட்டால் அது தொந்தரவு ஏற்படுத்தும். இது கொடுக்குற போது என்னன்னா, குடல் அழற்சி இது சரி பண்ணி சொல்லிடுறோம். பெருங்குடல் அழற்சி. பெருங்குடலில் தான் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் என்னென்ன பாக்டீரியா வைரஸ் இருக்குதோ, இந்த உலகத்தில் என்னென்ன பாக்டீரியா வைரஸ் இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கிறோமோ, இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாமே எங்கே நிலை கொள்ளுகிறது அப்படின்னு சொன்னால், லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் லிவரில் இருக்கும், சார்ஸ் வைரஸ் வந்து நுரையீரலில் இருக்கும், டியூபர்குலோசிஸ் நுரையீரலில் இருக்கும், பரவலாக வேறு சில இடங்கள் ஹெச்ஐவி வைரஸ் பெல்விக் கேவிட்டியில் இருக்கும். இது மாதிரி அதிகமான ரேஷியோவில் இருக்கக்கூடிய இடங்கள். ஆகவே எல்லா பாக்டீரியாக்களும் எல்லா வைரஸ்களுமே அதில் குறிப்பிட்ட அளவு, ஹெச்ஐவிலிருந்து ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ்லேருந்து சார்ஸ் வைரஸ்லேருந்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கும். இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் அழற்சி ஆகும்போது அந்த பாக்டீரியா வைரஸோட ரேஷியோ என்ன ஆகும், சீரான அளவில் இருக்காது. இப்போ சீரான அளவில் இல்லாதனால என்ன பண்ணோம், காய்ச்சல் தொடரும். 1 நாளுக்கு 2 நாளுக்கு மேலே காய்ச்சல் தொடரும், 3 நாளுக்கு மேலே காய்ச்சல் தொடரும். அப்போ காய்ச்சல் தொடருது அப்படின்னா, இதில் இந்த புளி முத்தடங்களை ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2வதா இதுக்கு பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை போட்டுறோம். கொடுத்த உடனே என்ன பண்ணோம், 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுத்த உடனே காலையில் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை 4 மணி நேரத்துக்கு 3வது அல்லது 4வது சிட்டிங் 4வது முறையில் அதிகமான காய்ச்சல் என்பது கட்டுப்பாட்டுகள் வந்துடும். அதிக காய்ச்சல் என்பது கட்டுப்பாட்டுகள். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணால், இன்னொன்று கையை மடக்கணும். இது என்ன பாயிண்ட்டு, LI11 அக்குபஞ்சர் பாயிண்ட். இதோட பயோபொட்டன்ஷியல் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மூட்டுகளில் இது பாருங்க, பள்ளம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் பாருங்கள். இது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் LI11. இந்த கிரீஸ் பண்ணா கிரீஸ் எண்டில் வரக்கூடியது LI11. டெக்ஸ்டைலாம் அக்குபஞ்சர் புத்தகத்தில் இதான் பாயிண்ட் லொக்கேஷன் இருக்கும். இது வந்து பயோபொட்டன்ஷியலுடைய நாட்ஸோட எழுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் தான் கொடுக்கணும். இதில் தான் ஒரு நிலையான கடுமையாக வலிக்குதா, இதை நீங்கள் கொடுத்துட்ட உடனே அதை கொடுத்த உடனே குடல் வந்து இன்னொரு தன்மைக்கு மாறும், புத்துணர்வு பெறும். இதில் ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த கை கேட்டுங்க. சரிங்களா? இப்போ இதுலேருந்து இப்போ நீங்கள் இதையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்டீரியா வைரஸோட ரேஷியோ சீரான அளவுக்கு வந்துடும். அதுக்கடுத்தது இதையும் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஜுரத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும், இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும். சரிங்களா? அதோட சேர்த்து காம்போவாக பண்ணணும்.